டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் மே மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் தினசரி நிகழ்வுகளை சீரியஸ் வைஸில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று முதல் கேள்வி, என்டிபிசி நிறுவனம் சுமார் 30,000 கோடி முதலீட்டில் அணுமின் நிலையத்தை எங்கு அமைக்க திட்டமிட்டுள்ளது? பதில், பீகார் மாநிலம். தேசிய அனல்மின் கழகம் என்டிபிசி சுமார் 25,000 கோடி முதல் 30,000 கோடி வரையிலான முதலீட்டில் தனது புதிய அணுமின் நிலையத்தை பீகார் மாநிலத்தின் பாங்கா மாவட்டத்தில் அமைக்க திட்டமிட்டுள்ளது. தலா 700 மெகாவாட் திறன் கொண்ட 2 அணுமின் அலகுகள் முதற்கட்டமாக அமைக்கப்பட உள்ளன. எதிர்காலத்தில் இதை 2800 மெகாவாட் வரை விரிவாக்கம் செய்ய வாய்ப்புள்ளது. என்டிபிசி நிறுவனம் 2032ஆம் ஆண்டிற்குள் குறைந்தபட்சம் 2 ஜிகாவாட் அணுமின் திறனை அடைய இலக்கு வைத்துள்ளது. என்டிபிசி என்பதன் ஃபுல் ஃபார்ம் நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஆகும். அடுத்த கேள்வி, அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் சேருவதற்கான வயது வரம்பு என்ன? பதில், 18 முதல் 40 வயது வரை. சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். 18 வயது பூர்த்தியடைந்த 40 வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு இந்திய குடிமகனும் இத்திட்டத்தில் சேரலாம். விண்ணப்பதாரர் ஒரு சேமிப்பு வங்கி கணக்கு அல்லது தபால் அலுவலக சேமிப்பு கணக்கு வைத்திருக்க வேண்டும். பங்களிப்பாளர் 60 வயதை எட்டும் போது அவரது பங்களிப்பிற்கு ஏற்ப மாதந்தோறும் 1000 முதல் 5000 ரூபாய் வரை நிலையான ஓய்வூதியம் வழங்கப்படும். 40 வயதில் சேர்பவர்கள் குறைந்தது 20 ஆண்டுகள் இத்திட்டத்தில் பங்களிக்க வேண்டும். அக்டோபர் 1, 2022 முதல் வருமான வரி செலுத்துபவர்கள் இத்திட்டத்தில் புதிய கணக்கை தொடங்க தகுதியற்றவர்கள் என அரசு அறிவித்துள்ளது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பை வழங்கும் இத்திட்டம் தற்போது 6.5 கோடிக்கும் அதிகமான சந்தாதாரர்களை கொண்டு பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் தேவையில் 100% இறக்குமதியை மட்டுமே நம்பியிருக்கும் உரம் எது? பதில், பொட்டாஷ். இந்தியா தனது பொட்டாஷ் தேவையை முழுமையாக இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்கிறது. இந்தியாவில் பொட்டாஷ் கனிமங்களின் தாது இருப்பு மிக குறைவாக உள்ளதால் அதன் ஒட்டுமொத்த தேவைக்கும் கனடா, ரஷ்யா, ஜோர்டான், இஸ்ரேல், பெலாரஸ் போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இது பயிர் வளர்ச்சிக்கும் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் உரங்கள் உற்பத்திக்கும் மிகவும் அவசியமான சத்து ஆகும். அதேபோல யூரியா சுமார் 20% மட்டுமே இறக்குமதி செய்யப்படுகிறது. மீதி உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. டிஏபி 50 முதல் 60% இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்த கொஸ்டின் ஏன் வருதுன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த வாரனால உறவுலையும் ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின் இது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் எச்சரிக்கை அனுப்பும் அமைப்பை உருவாக்கிய நிறுவனம் எது? பதில், C.DOT எனப்படும் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமெட்டிக்ஸ் ஆகும். அவசர காலங்களில் பொதுமக்களின் செல்போன்களுக்கு நேரடியாக எச்சரிக்கை செய்திகளை அனுப்பும் தொழில்நுட்பத்தை C.DOT உருவாக்கியுள்ளது. இந்த அமைப்பு ஷாச்சே எனப்படும் சிஸ்டம் ஃபார் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் அண்ட் ஹோலிஸ்டிக் எமர்ஜென்சி டிரான்ஸ்மிஷன் என்ற ஒருங்கிணைந்த எச்சரிக்கை தளத்தின் கீழ் செயல்படுகிறது. இது தொலைத்தொடர்புத்துறை மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஆகியவற்றுடன் இணைந்து C.DOT-ஆல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ளது. 2G, 3G, 4G மற்றும் 5G உள்ளிட்ட அனைத்து நெட்வொர்க்குகளிலும் செயல்படும். நெட்வொர்க் நெரிசல்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள அனைத்து செல்போன்களுக்கும் 19க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் உடனடியாக எச்சரிக்கை செய்திகளை அனுப்ப முடியும். அடுத்த கேள்வி, 2026ஆம் ஆண்டுக்கான இந்திய தொழில் கூட்டமைப்பு CII ஆண்டு வர்த்தக உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? பதில், புதுடெல்லி. உலக பொருளாதாரம், தொழில் மற்றும் சமூகம் ஆகியவற்றில் இந்தியாவின் எதிர்கால பங்கு குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. புதுடெல்லியில் உள்ள தாஜ் பேலஸ் ஹோட்டலில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. த ஃபியூச்சர் குளோபல் எக்கனாமி இண்டஸ்ட்ரி சொசைட்டி என்ற கருப்பொருளின் கீழ் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இந்தியா அட் த ரேட் 100 தொலைநோக்கு பார்வை மற்றும் உலகளாவிய பொருளாதார சூழலில் இந்திய தொழில்துறையின் வளர்ச்சி குறித்து விவாதிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். அடுத்த கேள்வி, 1998இல் நடைபெற்ற பொக்ரான் 2 அணு ஆயுத சோதனையின் குறியீட்டு பெயர் என்ன? பதில், ஆபரேஷன் சக்தி. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அப்துல் கலாம் தலைமையில் இந்த சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. 1998இல் ராஜஸ்தானின் பொக்ரான் சோதனை தளத்தில் நடைபெற்ற 2வது அணு ஆயுத சோதனையின் குறியீட்டு பெயர் ஆபரேஷன் சக்தி. அதே மாதிரி முதல் அணு ஆயுத சோதனையின் பெயர் புன்னகை புக்தர், அதாவது ஸ்மைலிங் புக்தா.
இந்த சோதனையின் மூலம் இந்தியா அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகிய 2 வகையான ஆயுதங்களை உருவாக்கும் தனது திறனை உலகுக்கு நிரூபித்தது. இந்த இமாலய பணியை முன்னின்று நடத்தியவர்கள் அப்போதைய DRDO தலைவர் APJ அப்துல் கலாம் மற்றும் அப்போதைய அணுசக்தி துறை தலைவர் முனைவர் R சிதம்பரம் ஆகியோர் ஆவார். அமெரிக்காவின் CIA செயற்கைக்கோளின் கண்காணிப்பில் இருந்து தப்பிக்க விஞ்ஞானிகள் இராணுவ உடையணிந்து பணியில் ஈடுபட்டனர். கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இவை பாலைவனத்தில் ஆழமான துளைகள் இடப்பட்டு, அதாவது சுமார் 200 மீட்டர் துளையிடப்பட்டு பூமிக்கடியில் நடத்தப்பட்டன. பொக்ரான் சோதனையின் முதல் நாளான மே 11 தேசிய தொழில்நுட்ப நாள் ஆக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. இந்த சோதனைக்கு பிறகு இந்தியா தன்னை பூரண அணு ஆயுத நாடாக அறிவித்துக் கொண்டது. அடுத்த கேள்வி, பங்குச்சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள EGR என்பதன் விரிவாக்கம் என்ன? பதில், எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் ஆகும், அதாவது மின்னணு தங்க ரசீது. முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பாகவும் குறைந்த அளவிலும் முதலீடு செய்ய உதவும் வகையில் தேசிய பங்குச்சந்தையில் EGR அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது பிசிக்கல் கோல்டுக்கு இணையான ஒரு டிஜிட்டல் பத்திரம் ஆகும். நீங்கள் வாங்கும் தங்கம் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பான பெட்டகங்களில் சேமிக்கப்படும். அதற்கான ரசீது உங்கள் டிமேட் கணக்கில் வரவு வைக்கப்படும். பங்குகளை வாங்குவது மற்றும் விற்பது போலவே நீங்கள் பங்குச்சந்தையில் தங்கம் வாங்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது உங்கள் மின்னணு ரசீதுகளை கொடுத்துவிட்டு அதற்கு இணையான சுத்தமான தங்கத்தை பெட்டகங்களில் இருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். இந்தியா முழுவதும் தங்கம் விலை ஊருக்கு ஊர் மாறுபடும். ஆனால் EGR மூலம் நாடு முழுவதும் ஒரே வெளிப்படையான விலையில் தங்கம் வாங்க முடியும். இதனை செபி ஒழுங்குபடுத்துகிறது. இந்தியாவில் முதலில் BSE, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 2022 இதனை அறிமுகப்படுத்தியது. NSE எனப்படும் தேசிய பங்குச்சந்தை அண்மையில் மே 4 அன்று தனது EGR பிரிவை தொடங்கியுள்ளது. அடுத்த கேள்வி, அசாம் மாநில முதல்வராக 2வது முறையாக தொடர்ந்து பதவியேற்க உள்ளவர் யார்? பதில், ஹிமந்த் பிஸ்வ சர்மா. அசாம் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து ஹிமந்த் பிஸ்வ சர்மா மீண்டும் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அசாம் மாநிலத்தின் ஆளுநர் லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா ஆவார். அடுத்த கேள்வி, தமிழகத்தில் குடவரை கோயில் பாணியை புகுத்திய விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார்? பதில், 1ஆம் மகேந்திரவர்மன். மாமண்டூர், மகேந்திரவாடி ஆகிய இடங்களில் பாறைகளை குடைந்து கோயில்களை அமைத்ததால் இவருக்கு இப்பெயர் வழங்கப்பட்டது. இவரை பற்றிய பிற குறிப்புகளை பார்க்கலாம். காசக்குடி செப்பேடுகளில் இவரது வெற்றிகள் பற்றிய செய்திகள் உள்ளன. இவருக்கு விசித்திர சித்தன் தவிர சித்திரக்கார புலி, மத்தவிலாசன், குணபாரன் போன்ற பல பட்டப்பெயர்கள் உண்டு. இவரால் எழுப்பப்பட்ட முதல் குடவரை கோயில் மண்டகப்பட்டு ஆகும். இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. மரம், செங்கல், உலோகம் அல்லது சாந்து எதுவும் இல்லாமல் மலையை குடைந்து கோயில் கட்டியதால் இவருக்கு விசித்திர சித்தன் என்ற பெயர் கிடைத்தது. தொடக்கத்தில் சமண மதத்தை பின்பற்றிய இவர் சைவ குரவர் அப்பரால் சைவ மதத்திற்கு மாற்றப்பட்டார். மத்தவிலாச பிரகசனம் என்பது 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவனால் எழுதப்பட்ட மிக முக்கியமான சமஸ்கிருத நாடக நூலாகும். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் பசுமை மெத்தனால் உற்பத்தி நிலையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? பதில், தீன்தயாள் துறைமுகம். இந்தியாவின் முதல் பசுமை மெத்தனால் உற்பத்தி நிலையம் குஜராத் மாநிலத்தின் கட்ச் மாவட்டத்தில் உள்ள தீன்தயாள் துறைமுகத்தில் அமைக்கப்படுகிறது. இந்த ஆலை கட்ச் பகுதியின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் சீமை கருவேல மரங்களை எரிபொருளாக பயன்படுத்தி மெத்தனாலை தயாரிக்கும். இது வாயுவாக்கம் எனப்படும் கேசிஃபிகேஷன் தொழில்நுட்பம் மூலம் கழிவுப் பொருட்களை சின் கேஸாக மாற்றி பின்னர் பசுமை மெத்தனாலாக மாற்றுகிறது. இதன் ஆரம்ப உற்பத்தி திறன் ஒரு நாளைக்கு 5 டன் ஆகும். இது கப்பல்களுக்கான தூய்மையான எரிபொருளாக பயன்படுத்தப்படும். இதன் மூலம் சர்வதேச கடல்சார் அமைப்பின் 2050ஆம் ஆண்டிற்கான நிகர பூஜ்ய உமிழ்வு நெட் ஜீரோ எமிஷன்ஸ் இலக்கை அடைய இந்தியா முயற்சி செய்கிறது. நேயர்களே, தினசரி கரண்ட் அஃபேர்ஸை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.